அந்த ஃபர்ஸ்ட் வீரமணியுடைய லைஃப்பை தான் எடுத்துருக்கீங்களா? பீச்சில் ஷூட் பண்ணி இல்லை, அதே நடந்தது அப்படியே. இந்த கதை ஃபுல்லாகவே நம்ம ஒரு விஷயம் தான் சொல்கிறோம். என்னன்னா, உண்மை யாரும் நம்புறதுல எல்லாரும் எதை நம்புறாங்களோ அதான் உண்மை. எல்லாரும் எதை நம்புறோம்? நம்ம கிடைக்கிற நியூஸஸ் தான். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த நியூஸை நம்பி தான். இப்போ ஒரு நியூஸை 10 பேர் நம்புறதுக்கும் 10,000 பேர் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 10,000 பேர் நம்பினா அது உண்மையாக ஆரம்பிக்கும், அது பதிவாயிடும், அது அப்படியே வரலாறு ஆயிடும். இப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நியூஸ்ல இருந்தே எடுக்கணும். நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம கேள்விப்பட்டது தான். அது கரெக்ட் தான். அது அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களா? அந்த கதையை சொல்லும்போது நடிகத்தை வந்து ப்ரொடியூசர் சொல்றாருல, அந்த நடிகை கதையெல்லாம் மாத்தாம நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆனா அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ரொடியூசர் அவங்களுடைய உணர்வு அப்படியே சொல்லிருக்கீங்க. அது நீங்க ப்ரொடியூசருக்கு தான் கேட்கணும். சார் கேட்ட இதுக்கு வந்து இன்னொரு கருத்து ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நானும் ஒரு காலத்துல நடிச்சவன் தான், நானும் கேள்வி கேட்டவன் தான். இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபிளா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும். ரொம்ப ரொம்ப 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்றேன். கண்ணா ரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டாரு. எங்களுக்கு அது நியாயமா பட்டுச்சு, அதை நாங்க மாத்தணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேட்கும் போது கண்டிப்பா மாத்தலாம். சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்ய எனக்குன்னு அப்படி வெயின்னு கேட்கும் போது தான் பிரச்சனை வருது சார். நீங்க இங்க இருக்கிறவங்க எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க. நாங்கெல்லாம் எழுதாமல நீங்க எல்லாம் தெரியுறீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல நல்ல படங்கள் நடிச்சா நல்லது எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்க எழுதுறீங்க, நீங்க எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறத என்னோட வருத்தம். கண்ணா ரவி சார்ட்ட கேட்டு பாருங்க. அவரோட ஒரு படத்துக்கும் பாராட்டிட்டு இருக்கோம், பேசுறேன். இப்ப எழுதுறது பேசுறோம். அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேசியிருக்கிறோம். சில பேர் முன்ன இருக்கும், அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. நீங்க நல்லா எழுதினவங்க தான் இந்த மேடையில உட்காந்துருக்கோம். அதுதான் பவன் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்கிறோம். நன்றி.